ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் மைக்ரோவேவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோவேவ் ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மைக்ரோவேவ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கடலை மாவு லட்டு இது தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தாவே போதும். சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சிட முடியும். ஸோ இதை வந்து நான் தீபாவளிக்கே போடலான்னு சொல்லி இருந்தேன். பட் அப்போ வந்து டைம் இல்லாதனால நான் இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கடலை மாவு லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்குன நெய் எடுத்திருக்கேன். நெய் மட்டும் உங்களோட ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் மட்டும் இனிஷியலாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து உருண்டை பிடிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோவேவ் லட்டு பண்ணுறதுக்கு இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். மைக்ரோவேவ் லட்டு பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் சேஃப் பவுல் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உருக்குன நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்துடலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போக மைக்ரோவேவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இது டைம் எடுத்துக்கும். நெய் வந்து நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம்னா மைக்ரோவேவ் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நெய் இனிஷியலாக கம்மியாகவே இருக்கட்டும். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்து இடையில உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இதை மைக்ரோவேவ் மோடில் ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்றேன். இதை 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி அதை வந்து கிளறி விட்டு மூடி விடுங்க. அப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மைக்ரோவேவில் கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். மைக்ரோவேவ்லேருந்து எடுத்து வச்சதுமே இது நல்லா சூடாக இருக்கும். இது வந்து கையே வைக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா சூடாகி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்ச பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கையாலேயே நல்லா பொடி பண்ணி கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்போஸ் கீ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் வந்து உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து லட்டு இன்னும் கொஞ்சம் உதிராமல் வரும். இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு வந்து உதிராமல் லட்டு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வருது. ஸோ அவ்வளோதான். இப்போ மைக்ரோவேவ் லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மைக்ரோவேவில் கடலை மாவு ரோஸ்ட் பண்ணுறப்ப அதோட குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ ஈஸியாக கடலை மாவு லட்டு 5 மினிட்ஸ்குள்ளேயே மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து வீட்டில் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.